அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு 27ஆம் தேதி 6வது மாதம் 2026 நம்ம ஆய்க்குடி இருந்த நண்பர்களாக குரான் ஓதுவதற்காக 3 நாள் கேம்ப் பயிலரங்குக்காக வந்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டே, அதனால உங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய கேம்பினுடைய லாஸ்ட்ல எந்த லெவலுக்கு எல்லாம் நம்மளுக்கு கொண்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒவ்வொருத்தரும் என்னன்னா, நீங்க இது வரைக்கும் என்ன ஓதிருக்கீங்க, இதுக்கு நான் இத்தனை காலமாச்சு ஓதி இப்போ ஓதுனது இல்லை, அல்லது சமீபத்தில் ஓதுன கொஞ்சம் மறந்துடுச்சு, கொஞ்சம் எழுத்து கூட்டி ஓத தெரியும், அல்லது எழுத்து மறந்துச்சு, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னமோ சொல்லி அந்த இடம் அங்க குரான் எஸ்என்எல் குரான் தான் கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் ஓதுவோம். எந்த இடத்துலன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் வாசிச்சு காட்டுறீங்க, நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் சொல்லலாம். அடுத்தது இன்னைக்கு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட் நாள் இதே மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாஜி தானே, ஆனா நீங்க சொல்லலாம் நீங்க எந்த இது ஓதிருக்கு, எப்போ ஓதுனீங்க லாஸ்டா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் இன்ஷால்லா நான் ஓதவே இல்லைங்க அதில் இன்ஷால்லா. ஆனால் வீட்டில் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு எழுத்தா உஸ்தாதுட்டு போகவே இல்லையா? போகவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட உதவியில் இன்ஷால்லா ஒவ்வொரு எழுத்தா நான் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. எது வரைக்கும் ஓதிருக்கீங்க? எழுத்து கூட்ட எழுத்து வரைக்கும் ஓதிட்டீங்களா? ஒரு 4 எழுத்து வரையும் ஓதிருக்கீங்க. ஓதுங்க, நீங்க எது வரைக்கும் ஓதுனீங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க. மிஸ்டேக்ல இடையில வரும், அது சரி பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஜஸ்ட் எது வரைக்கும் ஓதுனீங்க வீட்டுல, அதை காட்டுங்க. உங்க மத்தவங்களுக்கு கொஞ்சம் அதை எடுத்து வைங்க. ரைட், அது அதுல ஏதாவது ஒண்ணு ஓதி காட்டுங்க, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. 1 2 ஓதி காட்டுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஐனா ஓகே ஓகே. இப்ப அடுத்தவங்க முடிச்சிட்டீங்க. அப்துல் ரஹ்மான் அண்ணன், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஓதி இருக்கீங்க? ஓதனே எல்லாமே ஓதி முடிச்சு, ஆனா குரான் மறந்துட்டு எவ்வளவு நாள் இருக்கும் நீங்க ஓதி? நான் ஓதிட்டு 7-10 வருஷத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கிருபையில எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்க எது கடைசியா ஏதாவது ஒன்று சும்மா ஓதி காட்டுங்க, உங்களுக்கு எதுல பாடம் இருக்கோ அதை ஓதி காட்டுங்க. ஓதுங்க. பா ஹா ஜா. ஓகே, இந்த ரேஞ்சில் இருக்கு. அது 3வது கலீல்ண்ணா நீங்க. அண்ணா ரவிக்குண்ணா அப்படியே கேமரா பக்கத்தில் வந்துருக்காங்க. அவர் எழுத்து தெரியும், எழுத்து மட்டும் ஓதி இருக்கீங்களா? எதுனா சும்மா அந்த எழுத்து எங்க தெரியுமோ கொஞ்சம் 2 ஓதி காட்டுங்க, உங்களுக்கு தெரிஞ்சத. அதுதான் நான் கலையில ரொம்ப விவரமா முன்னாடியே போறாரு, அது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஓதி கொடுத்தது நானு மறந்துட்டிய, குரான்ல ஓதன நம்ம மறந்துட்டிய. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரபிக்குண்ணா நீங்க எங்க நிக்கிய? இந்த இடத்துல நிக்கிய. எப்ப ஓதி இருக்கீங்க? நாங்க ஓதுல கொஞ்சம் தான் ஓதி இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த அலிஃப் பேத்தா தான் ஓதி இருக்கீங்க, கொஞ்சம் காட்டுங்க. அப்படியே சும்மா அதை ஓதி காட்டுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேபேஸ்பு பேபேஸ்பு ஷேபேஷு. ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நீங்க என்ன ஓதி இருக்கிறீங்க? அடுத்து குர்ஆன் ஓதி இருக்கேன். ரைட், 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இடையில ஓதி பழக்கம் இருக்கா? பண்ணல. இப்ப பாடம் எப்படி இருக்கு? கொஞ்சம் திக்கி திணறி ஓதுற ரேஞ்சில இருக்கீங்களா? சும்மா எங்க எங்க ஓதுவீல அந்த எடுங்க. சரியா இருக்கும். இல்ல, நீங்க ஜஸ்ட் நம்ம உங்களுடைய ஸ்டேட்டஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு தான். இது உங்களுக்கு தெரியுதோ சும்மா ஓதுங்க, அது அவ்வளவுதான். நம்ம அடுத்து நல்லா அல்லாஹ் கிருபையில வளர போறோம், நம்மளே பாத்துக்க இருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லம் ரசம். ஓகே ஓகே, போதும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரேஞ்சில் இருக்கிறோம் இப்போதைக்கு. உங்களோட நாங்கள் எங்கள் டீம் ஹவுதுல் கௌசருடைய தெரியுது என்ன டீம், நாங்கள் 4 பேர் அல்லாஹ் கிருபையில. அதில் உஸ்தாதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இது போக நாங்கள் மீதி 3 பேர் அங்கங்கே வெளிநாட்டில் ஈரோட்டில் நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் சிலபஸை மேக் பண்ணியிருக்கிறோம். 3 நாள் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு, ஃபர்ஸ்ட் எந்த பாடம் வைக்கலாம், 2வது இந்த பாடம் வைக்கலாமா, இது பெரியவங்க மைண்டுக்கு இந்த மெத்தட் ஒத்து வராது, இந்த மெத்தடை சேஞ்ச் பண்ணுவோம், இதை வைப்போன்ட்டு நம்ம பஹ்ரைனு அல்லது அங்கே மாதிரி இருக்கக்கூடிய அங்கே ஸ்கூல்களில் வச்சுருப்பாங்க. அதனுடைய ஆப்பு, அதனுடைய வெப்சைட் எல்லாம் போய் தேடி பிடிச்சி ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கோம். அதை கிருபை நடத்துகிறோம். ரப்புல் ஆலமீன் கிருபை இது சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் அமைச்சு கொடுப்பான்னு நம்புகிறோம். நம்பிட்டோம்னா இது நம்மளுடைய இது பண்ணலாம். ஏற்கனவே இதே மாதிரி நம்ம சேட்டண்ண, ரபிகண்ண, நம்ம சதக்கா ட்ரஸ்ட் அந்த மெம்பர்ஸ் தானே அதிகமாக இருக்கீங்க.
நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு நிஸ்வா மத்த மாசம் கோடைக்கால சம்மர் கிளாஸ்ன்னு ஆரம்பிச்சீங்க. அல்ல அது ரொம்ப பெரிய வளர்ச்சியா இந்த வருஷம் தமிழ்நாட்டுல ஏறத்தால ஒரு 30 மாவட்டங்கள் கிடைங்க பாடம் நடத்தினா அதை தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப பெரியவங்களுக்கு உண்டான பாடத்திட்டத்தை அல்லாஹ் கிருபை உங்க கிருபையில ஆரம்பிக்க வச்சிருக்கான். இது எங்க டீமும் சப்போர்ட்டா இருக்கிறோம். ரப்பல் நல்லா தரட்டும். சில கடைசி நாள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில நம்ம 3 நாள் கேம்பாக குர்ஆன் பார்த்து ஓதும் பயில இருந்து சில இஸ்லாமிய விழுமியங்களை செய்யணும் கத்துக்கணுங்கிறதுக்காக வந்தோம். 27ஆம் தேதி ஏறத்தாழ சனிக்கிழமை மகரிப் தொழுதுட்டு ஆரம்பித்தோம். 28ஓட ஒரு நாள், 29வது 2வது நாள், இன்னைக்கு 30வது 3வது நாள் மகரிப் தொழுதுட்டு ஆரம்பித்தேன். இப்போ மகரிப் தொழுதுட்டு 3 நாள் நிறைவடையுது. இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்தவுடனே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வீடியோ எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரைனிங்கு அல்லாஹ் கிருபையில நம்ம ஃபுல்லாக பயிற்சி பெற்று நிறைவு பெற்றிருக்கோம். கேம்ப் இப்போ கம்ப்ளீட் ஆகுது. துவா ஒதுக்கி நிறைவுபடுத்த போகிறோம். இப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்குங்கிறத கேம்ப் இது பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க முஸ்ஹப் எடுத்துக்கோங்க. இருங்க, எடுத்துட்டீங்களா? இந்த அவங்க ஓதுறப்ப இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. மைக்கில் இது கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும். விவரமாக இருக்கிறாங்க. எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு வாஜிதனை வச்சுட்டீங்களா? என்னன்னா சும்மா அப்படி இங்கே வருங்க. இந்த கிளிப் இருக்கும், நீங்கள் கொடுங்க. நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை. இந்த கிளிப் இருக்குங்கள அமுத்துனா வந்து அப்படியே சட்டை அவ்வளோ. ரைட். உள்ள அப்படி வைக்கணும். இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு சின்ன ஆயத்து வரும், பெரிய ஆயத்து வந்துடும். அதனால அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆயத்து வந்துடுச்சு, அவங்களுக்கு வசதி ரொம்ப கஷ்டமான ஆயத்து எனக்கு வந்துருச்சுங்கிற சிந்தனை வரும்கிட்ட எல்லாரும் ஒரே ஆயத்து ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே அந்த சில கஷ்டமான வாசகமும் இருக்கும், சில ஈஸியான வாசகமும் இருக்கும். எப்படி ட்ரைனிங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த இதில் எக்காதுல் பர்க் இருக்கு பாருங்க, எக்காதுல் பர்க். ஆனால் அப்படியே கொடுத்துரு, அப்படியே ரெக்கார்டு அப்படியே ஆகட்டும். நான் பிடிச்சிக்கிறேன், ரெக்கார்ட் கட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா எதே ஓதுங்க பாஜி தானே. ஒரு இங்கே மிஸ் பண்ணுங்க. வாஜி தானே அதே குரான் ஓதுறேன். அந்த ஆயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு என்ன எல்லாம் அந்த ஆயத்தை எடுத்துட்டு ரெடியா இருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யகாதுலு லாமுக்கு பேசுங்க இருக்கு. யகாதுல் பர்கு யஹ்தல்ஃபு அபுலாரா ஹும். அது லாதுங்களா? அபுசாரா ஹும் குல்லமா அலஹும் முஷவ். மீமுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. மஷவ் ஃபீஹி வ இதா அலல்லமா. லாதுக்கு என்ன இருக்கு? சுக்குன் தானே இருக்கு. அல்லமா அலைஹிம் காமு வலவு ஷா அல்லாஹு லதஹப பிஷைஹிம். நல்லா பாருங்க. சீனுக்கு அடுத்து சம்ஹிஹிம் வ இப்சாரி. அலிஃபுக்கு என்ன இருக்கு? அபுசாரி ஹிம் இன்னல்லாஹ
அலா குல்லி ம். அலா குல்லி ஷையின் ம். கதீர். ஓகே. அடுத்தது அப்துல் ரஹ்மான். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ம். இகாதுல் ஏக்கு என்ன இருக்கு? இகாதுல் ம். பர்க் பர் பர்க் காஃபுக்கு பர்க்கு ம். யுகத்தபு ம். யஹ்தபு யக்த யஹ்தபு பேயா இருக்கு, பு பேயா இருக்கு. பா நல்லா பாருங்க. யஹ்தபு ம். அப்சாரஹும் ம். குல்லமா ம். அல் அல் அன்லஹும் ம். அல் அன்லஹும் ம். அல் ஆ நல்லா பாருங்க. அலிஃபுக்கு ஜபரு அதுக்கப்புறம் ஹம்ஜா ஹம்ஜா அதுக்கடுத்து எழுத்து என்ன இருக்கு? லா ஆ அலா அலஹும் ஆ அல் அலஹும் தப்பு தப்பு தப்பு. அல் அல்ஹும் இல்லை வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வரலைன்னா நிதானிச்சா வரும். ம். அல் அலஹும் நல்லா பாருங்க. அல் அ அ லா அதுக்கு ஜபர் ஜபர் இருக்கு, அது பக்கத்தில் அலிஃப் இருந்தா நீட்டணுங்க. அலா ஆ அலா அன்ஹும் அலா அல்லஹும் இருங்க கொஞ்சம் பரபரப்பாக கூடாது எப்பவுமே. அல்லா அலா அடுத்து ஹம்சா இருக்கு. ஆ அலா ஹம்சாக்கு ஜபர் இருந்தா என்ன? இன் இன்னா அன் தோ ஜபர் இருந்தா தானே அண்ணு. ஆ ம். அலா அல்லஹும் அல்லா அலா அல் அன் அலா அல்லஹும் அல்லா அலா ஆ. லஹும் ம். மசோ ம். ஃபீஹி ம். வைதா ம். அல்லமு அது அல்லமு லமூவா இருக்கு, மீமுக்கு அல்லம ம். அலைஹிம் ம். காமு ம். வலவ் ஷா அல்லாஹு ம். லதஹப ம். பிசம்மிஹிம் பிசம் இஹிம். ம். பிசம்மிஹிம் ம். வப்சாரிஹும் ம். இன்னல்லாஹ ம். அலா குல்லி ம். ஷைஇன் கதீர். ஓகே சூப்பர். அடுத்தது கலீல் பாய். சொல்லுங்க. ஆமாம் அவர்கிட்ட கலீல் பாய்ட்டு கொடுங்க. அவர்கிட்ட உங்கள்கிட்ட அவருக்கு மைக் பக்கத்தில் தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படி கலீல் பாய் என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஆயத்து ஓதுறதுன்னு அப்படி ஓதுனா கலீல்ண்ணா ஓதுண்ணா. லைட்டு யாராவது அந்த செல் இருக்கு, இந்த செல் லைட் சரி சரி. أعوذ بالله من الشيطان الرجيم. லைட் அடிங்க. بسم الله الرحمن الرحيم. ஆயத்து அவர் ஓதுறது يهدب இல்லை அந்த குரான் ஆயத்து ஓதுறது يهد எங்கன்னு தெரியலையா? يهد يهادل எக்காதுல் يكادل வர்கு யஹதபு யக்தபு அப்சரிஹிம் அபுசாரிஹிம். ஆனால் அப்படியே இது எழுத்து அப்புறம் முகம் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் கட்டுங்க. அபுசாரஹும் அபுசா குல்லம குல்ல மீமுக்கு ஜபரு பக்கத்தில் அலிஃப் குல்லமா அலேய அல்ல அலிஃபுக்கு ஜபரு, லாதுக்கு ஜபர் பக்கத்தில் அலிஃபு. அலாஹ லஹும் மஸ் மஸ் யௌமி மஸ் சீனுக்கு ஜபரு, அதுக்கப்புறம் வாவுக்கு சுக்குன். மஸ் வா பீஹி வாவுக்கு வாவ ஜபரா இருக்கு சுகுன் ஜி இவ்வு
மஸ் மஷவ் மஸ்ஸவ் ம் பீஹி ஃபீஹி ஃபீஹி ம் இதா ம். அல்லம 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 அலைஹிம் ம் காமு ம் நான் காலுக்கு நம்ம வீடியோவில் பார்த்துச்சுன்னா நல்லா இருக்காது அழகாக இருக்காது வலவ் ஆ. சாஹ ம் 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 வலசாக வலோஷா வலசாக அல்லாஹு ம் லதஹப ஆ பி சம்மிஹிம் ம் வ அப்சரிஹிம் அபு அபுசாரிஹிம் ம் இன்ன அல்லாஹ ஆ அலா ம் குல்லி ம் ஷையின் ம் கதீர். சூப்பர். அடுத்தது அண்ணா நீங்கள் ரபிக்கண்ணா. அவுது பிஸ்மி أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. அருமை அருமை. நான் சேட் நான் அடுத்தது இஸ்மாயில் சேட். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يكاد البرق அப்படியே விரல் நகர்த்திட்டே வாங்க. يكاد البرق பரு காஃபுக்கு என்ன இருக்கு? برق يخدب يخطف أبصارهم كلما أضاء لهم அல்லாஹ் லஹும் أضاء لكم இல்ல காஃபா இருக்கும். கரெக்டு தான். مشوا فيه وإذا علم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. அல்ஹம்துலில்லாஹ். 4 பேர் வாசிச்சுட்டே அண்ணா அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. நான் சொல்றேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் கிருபையில அவ்வளோதான் ரெண்டா அல்லாஹ்வுடைய கிருபையில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிப்பீட் மேக்சிமம் வரல யாருக்குமே வந்து ரிப்பீட் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்காதுல் பருக்குண்டு ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. அதை என்ன பண்ணணும் அல்லாஹ் கிருபை. என்னன்னா மெதுவாக வர்ற மாதிரி இருக்கும், 1-2 தடுமாறுற மாதிரி இருக்கும். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த நாட்களில் ஒரு கண்டினியூஸாக நம்ம ஓதுறப்ப அது தெளிவாய்க்கும். ஆனால் நம்ம தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் கிருபையில இது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம டார்கெட் வெற்றி தான். இன்னும் அடுத்த வர நாட்களில் ஆன்லைனில் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour இதே இப்போ ஓதன மாதிரியே திரும்ப மறுபடியும் ஓதனோம்னா நீங்களா சொந்தமாக ஓதுற ஸ்டேஜுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோம். அல்லாஹ் அந்த நசீபை நம்மளுக்கு சந்தோஷமான முறையில் கொடுத்துட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட் பண்ணிட்டீங்களாண்ணா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வச்சிருங்க. இப்போ அல்லாஹ் கிருபையில் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன இதை ஆரம்பித்தோம். 3 நாளில் நம்ம குரான் தொடங்கலாம் அப்படின்ட்டு குரான் தொடங்க வைக்கணும் போது திட்டமாட்டோம். எங்கள் டீம் வந்துட்டு ஒரு 4 பேர் அடங்கிய ஆளுங்கள் டீம் எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தலாம், ஏன்னா எல்லா வியாபாரத்திற்கும் தொடர்ந்து செய்ய முடியலன்ட்டு அதை அனலைஸ் பண்ணுறப்ப எதனால பெரியவங்களால ஓத முடியல அப்படின்னா அவங்க மைண்டு வந்துட்டு வியாபாரம் அது இருந்து ஒரு குறிப்பிட்ட இதில் குவிக்க முடியல. ஒரு 4 நாள் தொடர்ந்து வந்து ஒரு பாடத்தில் ஒரு பிடிமானம் வருது, அப்புறம் உடனே ஒரு வாரம் கேப் கொடுத்தா அந்த பிடிமானம் போயிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பித்து முக்கால்வாசி வந்தவங்க 1 மாதம் தொடர்ந்து வர முடியல, 4 நாள் வர முடியல, மறுபடியும் பார்த்தா பாடம் மறந்துடுது, மறுபடியும் அலிப் பேத்தேன்னு இந்த பந்து அடிக்கிற மாதிரியே போயிட்டு எதுவுமே செய்ய முடியல. இதுக்கு ஏதாவது வழி பண்ணுமே
ஒரு சிலபஸ் மேக் பண்ணணும். ஏற்கனவே 1 மந்த் சிலபஸ் நாங்கள் செஞ்சோம். அல்லாஹ் அது சக்ஸஸ் ஆயிருந்தது. இப்போ 3 நாள் நம்ம ஒரே இடத்துல உங்களை உட்கார வச்சு செய்யணும்ட்டு உங்களை எல்லாம் அழைச்சோம். அல்லாஹ் கிருபையில வந்தீங்க. வந்து சில நம்ம ரூல்ஸ் 2 ரூல்ஸ் தான் போட்டோம். நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுசாக இருக்கணும். இடையில 1 மணி நேரம் போயிட்டு வந்துடுறேன், 2 மணி நேரம் போயிட்டு இப்போ வந்துடுறேன்னு சொல்லக்கூடாது. 2வது செல்ஃபோன் அசட்டு மோரி மட்டும் கூட மற்ற நாள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு உட்பட்டு தான் நீங்களும் இருந்தீங்க. அல்லாஹ் கிருபையில எப்படி இதில் வந்துட்டு உங்கள் ஃபீட்பேக் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க டீம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த விதத்தில் சிறப்பாக இருந்து, இந்த விதத்தில் கொஞ்சம் இருந்துச்சு, இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றிருந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயத்தில் இன்னும் இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும், இது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்ட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஒவ்வொருத்தராக சுருக்கமாக உங்களுக்கு தோன்றதை சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒன்று தோணுதாலும் சொல்லலாம். சொல்லும்போது அவங்களுக்கு போக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உங்கள் பேர்? என் பேர் வாஜித் கான். சொந்த ஊர் ஆய்க்குடி தான் இன்ஷா அல்லாஹ். எனக்கு நாங்கள் எல்லாமே ஒரு டீம், நாங்கள்லாம் ஒரு சின்ன பையன்லேருந்து நாங்கள்லாம் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அல்லாஹ்வுடைய கிருபையில நல்லா இபாதத்தாக இருப்போம். பட் வந்து எல்லாமே ஓத தெரிஞ்சவங்க தான். ஒரு சிறு வயசில் டச் விட்டு போச்சு. என்னோட நண்பர்கள் எல்லாமே வந்து சிறு ஒரு 10 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஓதனாங்க. ஆனால் நான் அதில் ஓதலை. ஆனால் வந்து நான் ஓதணுன்ற ரொம்ப நான் ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில ஒவ்வொரு சஜிதாவில் நான் அழுது கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாரெல்லாம் மகத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய பாக்கியம் எனக்கு குர்ஆன் அல்லா அப்படின்னு போட்டு நான் நினச்சேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கொண்டு எங்களுடைய சகோதரர்கள் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து ஒரு குழுவாக நாங்கள் ஒரு பேசி ஒரு மசூராவுக்கு வந்தோம். அப்போ தான் வந்து மசூராவில் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துக்கு போகலாம், இந்த மாதிரி ஆசிக் ஹஜரத் இந்த மாதிரி சொன்னதோட என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் எல்லாமே மசூரா பண்ணணும் அல்லாஹ்வுடைய கிருபையில. அது அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில 3 நாள் கேம்பஸ்ன்னு போட்டு நம்ம ஒரு அமைதியான இடம், செல்ஃபோன் நாட் யூஸிங், எல்லா குடும்பத்தை விட்டு எங்களுக்கு ஒரே நோக்கம் குர்ஆன் ஓதணும், அது மட்டும்தான். அந்த மைண்ட் செட்டப்பில் தான் வந்தோம் அல்லாஹ்வோட கிருபையில. இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆனே நான் ஓத தெரியாமல் இருந்தேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு எனக்கு அல்லாஹ்வோட உதவியில் நம்ம ஆசிக் ரஹ்மான் ஹஜரத் மூலியமாக குழு நாங்கள் ஹஜரத் மூலியமாக நாங்கள் 4-5 பேர் வந்தோம். இப்போ நான் குர்ஆன் தொடங்கி ஓதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அல்லாஹ்வோட கிருபையில. இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க ஹஜரத். டீச்சிங் மெத்தட் எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ வழக்கமான இதுக்கு முன்னாடி ஏதாவது ஓதும் போது சிரமம் வந்திருக்கு. இப்போ என்ன டீச்சிங் மெத்தட் டோட்டலாக மாற்றிருக்கிறோம்? இல்லை, மேக்ஸிமம் நான் வந்து எந்த மதரசாவுக்கு போகலை. நான் வீட்லேயே என்னோட ஒய்ஃப் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு லெட்டராக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முழுமையாக குர்ஆன் ஓதணும்னு நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் உங்க மூலியமா அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தா இன்ஷா அல்லாஹ். தெரியல, அதனால இது நல்லா இருக்குல்ல, இந்த மெத்தட் சிறப்பா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய டீச்சிங், உங்களுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க அல்லாஹ்வோட கிருபையால மறக்க மாட்டோம். ஏன்னா குர்ஆன் ஷரீஃப் இது. ஆமா, மறக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து நீடிக்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு மட்டும் போறதல்ல இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்து எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல சரளமா நீங்க எப்படி ஓதுறீங்களோ அதே மாதிரி நான் ஓதணும், நான் எல்லாம் ஓதணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது கலீல் பாய், துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலீல் பாய் சும்மா வைங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் பொருட்டால் ஆரம்பம் செய்கிறேன். இது இமாம் சொன்னது போல பல இமாம்களிடம் நாங்கள் அனைவரும் குர்ஆனை ஓதி தொட்டோம் விட்டு கெட்டோம். இது இறைவன் பெயராலும் இறைவன் அருள்கொடையாலும் எம்பெருமான் முகமது நபி ஸல்லல்லாஹு துஆ கொடுத்தாலும் இந்த நசீபை எங்களுக்கு இறைவன் தந்துள்ளான். இறைவன் எங்கள் இமாம் ஆசிக் ரஹ்மான் அவர்களிடம் அவர்களை வைத்து எங்களுக்கு இறைவன் இந்த முயற்சியை செய்துள்ளான். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து பயணிப்போம். அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இமாம் சொன்னது போல நாங்கள் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பல சிந்தனைகள் கோளாறாகவும் இதை தொடர காரணம் சொல்லக்கூடாது. இறை வேதத்துக்கு எந்த காரணம் சொல்லக்கூடாது. மெயினாக சோம்பேறித்தனம், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிந்த அளவுக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்லதாக்கி தரட்டும். இறைவன் எங்களுக்கு மேலும் மேலும் கைகால் சுகத்தையும் அதே மாதிரி இதை மற்றவங்க இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நசீபா அல்லாஹ் எங்களுக்கும். இதனுடைய பலன் நம்ம எல்லாரும் சேர்ந்து கபூர்லையும் மறுமையிலையும் அனுபவிக்கக்கூடிய நசீபா அல்லாஹ் தரட்டும். சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லணுமா? நீங்க தான் 2 கேள்வி.
நான் கேள்வி இல்லை, உங்கள் ஃபீட்பேக் தான். சரி, நம்மளுக்கு இதுதான் என்னென்னா கரெக்டாக அப்ரோச் ஆகுது அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அடுத்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ண இதை ப்ராப்ளம் தான். ரவிக்கண்ணே இல்லைண்ணா, அப்போ மைக் எடுத்துருங்க. சரி, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, தப்பு இல்லை. சரி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை 2-3 அஜர்த்து இன்ஷா அல்லாஹ் நைட் இரவு மதுசாக ஓதணும். கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் 20 நாள் போவோம், அப்புறம் போக முடியாமல் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு முயற்சி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. 3 நாளாக ஒரே இடத்துல உட்காந்து 3 நாளைக்கு பயிற்சி கொடுத்தா எந்த இது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு குர்ஆனை நாங்கள் முழுமையாக கற்றுத்தரோம்னு ஆசிரியர் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஜேரு ஜபரு பேசு என்று தனித்தனியாக அலிப்பேலேருந்து தனித்தனியாக உச்சரிப்போட ஒவ்வொரு எழுத்தாக 2வது கூட்டெழுத்தாகவும் 3 கூட்டெழுத்தாகவும் சொல்லி கொடுத்து நாங்கள் நேற்றுலேருந்து குர்ஆனை ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் ஒருத்தராக ஓதி இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முயற்சி பண்ணி ஓதிட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்து கிளாஸ் ஒரு மாதத்துக்கு கொடுத்து ஆன்லைன் கிளாஸில் எங்களை வேகமாக ஓத வைக்கிறேன், சரளமாக ஓத வைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அதை ஓதுவோம், ஓதி காமிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆசிரியர் எங்களுக்கு உதவி செய்கிறேன் இருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். சரிண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையினால் அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும், அதை ஓதுவதற்கு பெரும் முயற்சி எடுத்த இந்த இமாம் பெருந்தைகளுக்கும் எங்களுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை எங்களுக்காக பல ஆயிரங்களை செலவழித்து இமாமத்து பணியை விடுத்து பல மாதங்களாக பல கித்தாபுகளை ஆராய்ந்து மார்க்கத்துக்கு தேவையான பல தேவையான அறிவுரைகளை விளக்கங்களை எடுத்து 3 நாட்களில் எங்களுக்கு பெருமளவில் பயன்பெறக்கூடிய மார்க்க சிந்தனையை ஊட்டிய இமாம் பெருந்தகை அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய அறிதலை புரிதலை ஜேரு ஜபரு பேசு சுக்குரு சத்து மத்து என்று குர்ஆனில் வரக்கூடிய இந்த எழுத்துக்களை உச்சரிப்பு செய்யக்கூடிய தகுதியை ஏற்படுத்திய இந்த இமாம் பெருந்தகைக்கும் அவருடைய இமாம் கூட்டத்தார்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்று இன்னும் அனைத்து மக்களும் இது போன்று பயன் பெற இவருடைய உழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அதுக்குண்டான ஆரோக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு மெயினாக ஊரில் இருந்தோ வீட்டில் இருந்தோ பள்ளியிலோ ஓதுவது ஏற்றத்தல்ல என்று சொன்னால், நம்மளுடைய வேலை பழுது, குடும்பத்தின் வேலை, இந்த மாதிரி பல தேவைகளை நாம் கல்வியில் சைத்தான் ஊடுருவ செய்து நம்மளால் இதை முழுமைப்பட செய்ய முடியாது என்ற ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் பல கிலோமீட்டர் தாண்டி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இதை முழுசாக இதை 3 நாளில் கற்றுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த புரிதல் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆசி கஜத் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் எங்களுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். அஸ்ஸலாமு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஃபிரத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பெரும் கிருபையால் அல்லாஹ்வுடைய கலாமை இன்று நாங்கள் ஓதுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் வியாபாரிகளாக குடும்பஸ்தர்களாக அதுக்குள்ளேயே உருண்டு எங்களால் கலாம் ஷரீஃபை எங்கள் வாழ்வில் ஓத முடியுமோ முடியாதோ என்று சஜிதாவில் அழுத காலம் நிறைய இருக்கிறது. அப்பொழுது ஹசரத் பெருந்தை தம்பி ஆசிகுர் ரஹ்மான் அவர்கள், இந்த மாதிரி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆசிரியர்கள் குழுவாக
3 நாட்களில் உங்களை அல்லாஹுடைய கலாமை குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்காக ஒரு சிலம்பஸ் தயாரித்து வைத்துள்ளோம் என்று என்னிடம் சொன்னார்கள். எனது உயிருக்குயிரான நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு குரூப் ஆரம்பித்து அவர்களிடம் என்னுடைய ஆசையை பற்றி சொன்னேன். நண்பர்கள் அனைவர்களும் அதிகமான சந்தோஷத்துடன், நண்பா இதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும், நம் வாழ்வில் இனி ஓதுவோமோ இருப்போமோ இன்னமோ தெரியவில்லை, இன்ஷா அல்லாஹ் ஓத வேண்டும் என்று நண்பர்கள் அதிகமாக ஆசை கொண்டார்கள். இதில் ஆசிரியர்கள் அவர்களுடைய இமாமத்து பணி, ஒரு நாள் லீவ் எடுப்பது எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். அதையும் அவர்கள் பொருட்படுத்தாது 3 நாட்கள் 5 நாட்கள் அவர்கள் லீவ் எடுத்து ஒரு குழுவாக அமைத்து பல மாதங்களாக இது ஒரு சிலம்பஸாக அமைத்து இந்த குர்ஆனை கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இந்த இடத்தை கொடுத்தாரே நண்பர், அவர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த இடத்தை வாங்கி தந்த என் நண்பர், அவர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், இங்கே இந்த கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஹஜ்ரத் ஆசிகுர் ரஹ்மான் ஃபாசில் சகாபி அவர்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய பாடம் நாங்கள் அலீப் ஜூஸ் இரவிலே ஓதி இருக்கிறோம். குர்ஆனை தொடுவதற்கு அல்லாஹு தாலா இப்பொழுதுதான் எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். நல்லபடியாக பாடம் ஓதினோம், சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவ்வளவு தூரம் சொல்கிறோம். இந்த குர்ஆன் ஷரீஃப் உலகத்தில் உள்ள கியாமத் நாள் வரை அனைவர் மக்களிடம் சென்றடைய நாங்கள் துஆ செய்கிறோம். இந்த குர்ஆனை நாங்கள் வாழ்நாள் எல்லாம் தினமும் அதை நாங்கள் ஓத வேண்டும், ஓதி பலனடைய வேண்டும் என்று நீங்களும் துஆ செய்யுங்கள். எங்களுக்கு இந்த கேம்ப் மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. எங்கள் வாழ்விலே ஒரு நாள் எப்படி நாங்கள் ஹஜ் செய்வதை எங்களால் மறக்க முடியாதோ அதுபோல இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதை எங்களால் மறக்கவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அதாவது அல்லாஹ் கிருபையில் என்னன்னா, பெரியவங்க ஓதற்கு இயலாது அப்படின்னா முடிவு பண்றது தப்பு. அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கான்னு தான் ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி அல்லாஹ் நம்ம ஏற்படுத்தான் சக்சஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா நெட்டில் ஆன்லைனில் வந்துட்டு நிறைய பேர் 30 நாளில் குர்ஆன் ஓதலாம், வீட்டில் இருந்தே குர்ஆன் ஓதலாம், நிறைய கோர்ஸ் பண்ணுறாங்க. அதில் மேக்சிமம் வஹாபிய கொள்கை உள்ளதாக இருக்குது. போய் கிளாஸில் அட்டன் பண்ணவங்க சொன்னது பண்ணோன்னு எந்த ஒரு நீங்கன்னு கேட்டு ஃபாத்தியா ஓதாதீங்க, மௌலிதெல்லாம் ஓதக்கூடாது, அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லைன்ட்டு அந்த விஷக்கருத்துக்கள் பரப்புறதுக்கு அது ஒரு களமாக பயன்படுத்துகிறாங்களுடைய. ரெண்டாவது குர்ஆனை வந்துட்டு அந்த பக்தி பொங்க இல்லாமல் அது ஒரு சாதாரண ரீட் பண்ணுற ஒரு புத்தகம் மாதிரியான ஒரு பொங்கல் தான் இருக்காங்களுடைய. அதை விட்டு சுன்ன ஜமாத்தினாலே முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு சாம்பிளாக இருக்குது. இது பார்க்கக்கூடிய சுன்ன ஜமாத் உஸ்தாதுமார்கள், அதே மாதிரி ஆலிம்கள் அல்லது நல்ல ஓத தெரிஞ்சவங்க நான் நடத்தணும் ஹசரத், இதை எங்கள் ஏரியாவில் செய்யணும்னு சொன்னாலும் நம்ம சிலபஸ் முழுசாக ட்ரைனிங் கொடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு செய்யறதுக்கும் நம்ம தயாராக இருக்கிற டீம் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். யார் செஞ்சாலும் நம்மளுக்கு என்னன்னா மக்கள்கிட்ட போய் சேரணும், சுன்ன ஜமாத்தா இருக்கணும். சுன்ன ஜமாத் அல்லாஹ் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்களுடைய கொள்கை பரப்பறதுக்கு அதை பயன்படுத்துவாங்கிறதுக்காக செய்யறோம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்துக்கும் நல்லதை தட்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு. அப்புறம் இன்னொரு விஷயம், அல்ஹம்துலில்லாஹ், இந்த இன்றைய நிலைமையில ஹஜ்ரத்மார்கள் அவர்கள் சம்பளத்தை வாங்கி அவர்கள் குடும்பத்தை ஓட்டுவதே பெரும் சவாலான உள்ள காலத்தில் இந்த ஆசிரியர் குழு எங்கள் அனைவர்களுக்கும் இந்த புனிதமான குர்ஆன் ஷரீஃப் மட்டுமல்லாமல் அகீதா நிறைந்த கிதாபுகளும் நிறைய துஆக்கள் நிறைந்த கிதாபுகளும் எஸ்எல் குர்ஆனில் இருந்து அனைவரும் எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் நிறைய சிறப்பு செய்வானாக, கிருபை செய்வானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். நான் படிக்கிறேன்.